மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். உங்களை இது வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு முறை சகோதரன் வழியில் பார்க்கும்போது அப்போ தான் இந்த நட்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சமீபத்திய நட்பு தான். பட் ஆனால் இது வந்து ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், டிவைன் கனெக்ஷன் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் வந்து இங்கே பார்க்குறது. என்னை வந்து என்னோடய ஃப்ளாஷ்பேக்கை நினைக்கிற ஒரு நாட்களுக்குள்ளே கொண்டு போகுது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பண்ண டெமான்ஸ்ட்ரேஷனெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியத்துலேயும் என்னன்னா, எளிமையான முறையில் ஒரு இவ்வளோ பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்கிறது பெரிய ஆச்சரியம். அதாவது இவ்வளோ பெரிய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களை விட ஏன்னா ரகசியம், அதாவது சில விஸ்டம், இந்த சில ஞானமெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் அடங்கி இருக்குது. பட் ஆனால் அதை நம்ம அந்த பிஸியான ஒரு ஷெட்யூலில் நம்மளால் அதை கவனிக்க முடியாமல் போகுது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் பண்ணுற காரியங்களை பார்க்குறப்ப தான் நான் யோசித்தேன், இப்போ இவ்வளோ எளிமையான காரியங்களில் கடவுள் நம்மளுக்கு இயல்பாகவே வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டை கொடுத்துருக்குறாரு. நம்முடைய சரீரம் சுகமாகிறதுக்கான ஒரு வழிகளை வச்சுருக்கிறாரு. பட் இதெல்லாம் தெரியாமல் நம்ம எவ்வளோ நம்ம நேரம், பணம் எல்லாத்தையும் விரயமாக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே வந்து இது ஒரு பெரிய வந்து மினிஸ்ட்ரி மாதிரி தான். திஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் காட். அதனால் இது நல்லா நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நிறைய பேர் வந்து இதுலேருந்து உருவாகணும்னு எனக்கும் ஒரு விருப்பம். நான் வாழ்த்துறேன். இன்னொன்று முக்கியமாக நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே தனிப்பட்ட விதத்தில் யூ ஆர் யூனிக். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இந்த பூமியில் அனுப்பப்பட்டிருக்கீங்க. நம்முடைய பிறப்பெல்லாம் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது. இட்ஸ் நாட் எ பயாலஜிக்கல் ஆக்சிடெண்ட். ஏதோ நம்ம அப்பா அம்மாவுக்கு திருமணம் நடந்ததுனால நம்ம பிறக்கலை. இறைவனுடைய திட்டத்தின்படி இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை குறித்து ஒரு திட்டத்தை கடவுள் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் வெளிப்பாடு தான் இப்போ நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் எதை பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. நோக்கம் இல்லாத எதுவுமே கிடையாது. இப்போ இது என்னது? இது எதுக்காக? எழுதுறதுக்காக. ஏன் அந்த காலத்தில் மயில் இறகுகள் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க இல்லையா? அதையே தொடர்ந்து பண்ணியிருக்கலாமே. ஏன் இது உருவாகணும்? இது ஏன் வரணும்? அதில் ரொம்ப நேரம் எழுத முடியாது இல்லையா? ஒரு மனுஷன் நினச்சிருக்கான், தொடர்ந்து எழுதுறதுக்கு ஒரு காரியம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஒரு மனுஷனுடைய எண்ணத்தில் உருவானது தான் இந்த பென். முதல்ல இது ஃபிசிக்கல் ப்ராடக்டாக உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய மைண்டில் அது இருந்தது, ஒரு தேவை இருந்தது. அந்த தேவையோட வெளிப்பாடு தான் இது ஒரு பெண்ணாக உருவாச்சு. அப்போ சரி, ஓகே, இந்த பெண்ணு இருக்குது, இது அந்த ரீஃபில் வச்சே எழுதலாம் இல்லையா? எழுதலாமா இல்லையா? ஆனால் எதுக்கு இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு இது இருக்குது? ரீஃபில் வச்சே எழுதிட்டு போயிடலாம். இது உருவாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வெறுமனே ரீஃபில் பிடிச்சி எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எழுத முடியாது, உங்களால் கை வலிக்கும் இல்லையா? ஒரு கம்ஃபர்ட்டுக்காக இதுக்கான மேலே இருக்கிற உரை உண்டாக்கப்பட்டது. ஓகேங்களா? அதே போல் இந்த காரியம், இந்த சின்ன ஒரு இது கூட எல்லாமே கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? அந்த ரீஃபில் வெளியில் விடாமல் அது தாங்கி பிடிக்கிறதுக்கான ஒரு காரணம். ஈவன் இதை எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு ஒரு காரணம். இது இல்லைன்னா ரீஃபில்னா ஆகிடும், வெளியில் ஜம்ப் ஆகிடும். சரிங்களா? அதே போல் சரி, இந்த கேப் எதுக்கு?
ஒரு பாதுகாப்பு. வெரி குட் வெரி குட். ஒரு பாதுகாப்பு தான். இங்க் லீக் ஆகாமல் இருக்குது. இதுக்கு கூட ஒரு நோக்கம் இருக்குது இல்லையா? ஆமாம். சரி, இதுக்கு இருக்கு. இந்த டிப்பு எதுக்காக இருக்கு? இது வெறுமனே இது வரைக்கும் வச்சிருக்கலாமே. எங்கள் பையன் ஒரு நாள் உடைச்சிட்டான் இந்த ஊக்கை. அந்த ஊக்கு இல்லாமல் அந்த பெண்ணை மட்டும் நான் எடுத்துகிட்டு போனேன். ஒரு முறை அது பாக்கெட்டில் இருந்து என்னாச்சு, தவறி விழுந்துச்சு, தொலைஞ்சி போச்சு. ஸோ இது சின்ன ஹூக்கு தானே அப்படின்னு நினைக்க முடியாது. இதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இந்த பெண்ணை பாக்கெட்டில் பிடிச்சி நிறுத்தத்துக்காக இதை என்ன பண்ணாங்க, டிசைன் பண்ணாங்க. ஸோ நீங்கள் குண்டூசி எடுத்துக்கிட்டால் கூட அந்த குண்டூசிக்கு கூட ஒரு நோக்கம் இருக்குது. சரிங்களா? இந்த உலகத்தில் நீங்கள் எதை பார்த்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஈவன் ஒரு குண்டூசி இல்லை இந்த ஹூக்கை தயாரித்த ஒருத்தர் கூட இதுக்கு ஒரு பர்பஸோடு இதை உருவாக்குனாருன்னு சொன்னால், அப்போ நீங்களும் நானும் இந்த பூமியில் வந்திருப்பது ஏதோ எதேச்சையான செயல் அல்ல, ஒரு இறைவனுடைய திட்டம். அது அவருடைய மனசில் ஒரு திட்டம் இருந்தது. எனக்கு இந்த டிசைனில் இப்படி ஒரு ஆள் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் நினச்சார். அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நீங்களும் நானும் பிறந்திருக்கிறது. அதனால் உங்களை குறித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அசட்டையாக நினைக்கக்கூடாது. நீங்கள் யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு திஸ் வேர்ல்டு. நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்கன்னு நான் சொல்கிறேன்னா அது காரணம் இருக்குது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இருக்கிற இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது. கிட்டத்தட்ட இந்த நாள் வரைக்கும் 800 கோடி பேர் இந்த பூமியில் வாழறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 800 கோடி பேருக்கிட்டையும் போயிட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் மேட்ச் பண்ணிங்களன்னா மேட்ச் ஆகாது. ஏன்னா ஐ எம் யூனிக். நான் வந்து ரொம்ப தனித்துவமானவன். இது நான் மட்டும் இல்லை, நீங்களும் கூட. நீங்களும் வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு மேட்ச் ஆகி, இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, இட்ஸ் அ காட் சைன். கடவுள் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறாரு. என்ன அடையாளம்? உங்களை போல் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. இல்லை, யூ ஆர் அ ஸ்பெஷல். அவருடைய பர்பஸ்க்காக கடவுள் அல்லாஹ் நினச்ச அந்த பர்பஸோட வெளிப்பாடு தான் நீங்கள். அவர் மனசில் என்ன நினச்சாரோ அப்படியே டிசைனாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. சரிங்களா? உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான எல்லா எபிலிட்டியும் எல்லா திறமைகளும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இருக்கிற ஒரு இலை போல் பக்கத்தில் இருக்கிற இலை கூட இருக்காது. வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இல்லை, இறைவனுடைய படைப்பில் நீங்கள் எதை பார்த்தாலும் எல்லாமே யூனிக். ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்கவே இருக்காது. நீங்கள் ஒரு பூவில் இருக்கிற ஒரு இதழை பார்த்தா கூட அந்த இதழ் மாதிரி பக்கத்தில் இருக்கிற இதழ் கூட இருக்காது. ஸோ கடவுளுடைய படைப்பில் எதுவுமே டூப்ளிகேட் இல்லை, எல்லாமே யூனிக், எல்லாமே வித்தியாசமானது. அதனால தான் இந்த காம்படிஷனை நான் நம்பவே மாட்டேன். காம்படிஷன் அவங்களுக்கு எதிராக ஜெயிச்சிட்டாங்க, இவங்க அவங்களுக்கு எதிராக ஜெயிச்சிட்டாங்க. இந்த காம்படிஷன் அந்த பையனை விட நீ மார்க் அதிகமாக எடுத்துட்டியா, இந்த பையனை விட அவனை விட இவன் மார்க் அதிகமாக எடுத்துட்டான்ற. என்கிட்ட சில நேரம் எங்கள் பையனு நல்லா படிப்பான், அவனை பற்றி எங்கள் மனைவி சொல்லும்போது நான் அதை பெருசாக நான் நினைக்க மாட்டேன். ஏன் சொன்னால், மார்க்கை தாண்டி அவன் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டை கடவுள் அவனுக்குள்ளே கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் வந்து வேற ஒருத்தர் கூட காம்படிஷனுக்காக கம்பீட் பண்ணுறதுக்காக நீங்கள் இல்லை, போட்டி போடுறதுக்காக இல்லை. ஏன்னா உங்களை மாதிரி உலகத்தில் வேறு யாருமே செய்ய முடியாது. நீங்கள் செய்யறத உலகத்தில் வேறு யாருமே செய்ய முடியாது. அவ்வளோ ஸ்பெஷல். நீங்கள் ஒரு கரு, அதாவது சில நேரம் பாருங்கள், சில வாலிப பிள்ளைங்க, அதான் தம்பி கூட அழகாக சொன்னாங்க, இந்த யங் ஏஜில் நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்குள்ளே ஸ்ட்ராங்காக நிற்கும். சில நேரம் சில வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பைக்கெல்லாம் ஓட்டும்போது பயங்கர நாய்ஸியாக சவுண்டாக ஒரு மாதிரி பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அரகண்டாக பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் வந்து தலையை டிசைனாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க, முடி ஏர் கலர் பண்ணுறது. சில பேர் வித்தியாசமாக. இதெல்லாம் எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
அழகாக சொன்னாங்க தம்பி. அழகாக நான் என்னை எல்லாரும் கவனிக்கணும்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்க்குறாங்க. விச் மீன்ஸ் என்ன, அது ஐ எம் இம்பார்ட்டண்ட், நான் ரொம்ப முக்கியமான ஆள், என்னை கவனிங்க எல்லாரும் அப்படின்னு இன்டெரக்டாக சைக்காலஜிக்கலாக அது வந்து சொல்கிறது. அது நான் ரொம்ப முக்கியமானவன், என்னை யாரும் கவனிக்க மாட்டேன்றீங்களே. ஸோ அந்த அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது ஒரு விஷயம். ஆனால் உண்மையில் என்னென்னா அவங்க இம்பார்ட்டண்ட்டு தான். ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, உண்மையாகவே அவங்க இம்பார்ட்டண்ட்டு தான். பட் அவங்களுக்கு தெரியல எப்படி அதை வந்து அந்த யூனிக்னஸை வெளியில் கொண்டு வரணும்னு. அதனால் என்ன பண்ணுறாங்க, வெளிப்புற தோற்றங்கள் மூலம் அட்ராக்ட் பண்ணி இழுக்க பார்க்குறாங்க. பட்டு அல்லாஹ் நமக்குள்ள ஒரு யூனிக்கான கிஃப்ட்டை நமக்குள்ளே கொடுத்துருக்குறாரு. அந்த கிஃப்ட்டு மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். பட் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதை டெவலப் பண்ணுறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை. வாழ்க்கையில் 2 நாளை முக்கியமாக நான் கருதுகிறேன். ஒன்று நம்ம பிறந்த நாள், இன்னொன்று நம்ம ஏன் பிறந்தோன்றத்தை கண்டுபிடிக்கிற நாள். நம்முடைய பிறப்புக்கு எல்லாருடைய பிறப்புக்கும் ஒரு முக்கியமான மீனிங் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? ஒரு கரு உருவாகும் போது நீங்கள் படிப்பீங்க, மேபி சில பேர் முன்னதாக படிச்சிருக்கலாம். தாய் வயிற்றில் ஒரு கரு உருவாகிறதுக்கு முன்னாடி தாயோடைய கருமுட்டையை நோக்கி ஆணுடைய இந்த விந்தணுக்கள் பயங்கர வேகமாக ஓடும்போது அது 1-2 இல்லை, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான விந்தணுக்கள் என்ன பண்ணும், அந்த கருமுட்டையை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். கிட்டத்தட்ட குறைஞ்சது 50 கோடி அணுக்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரேஸில், ட்ராவலில். இத்தனை கோடி அணுக்களில் கடைசியை பார்த்தா ஒரே ஒரு அணு தான் என்ன பண்ணும், அது உள்ளே போயிட்டு உட்காரும். அந்த ரேஸில் ஒரே ஒரு அணு தான் என்ன பண்ணும், போயிட்டு அந்த கருவில் போயிட்டு உட்காரும். அந்த உட்கார்ந்த அந்த அணு தான் நீங்களும் நானும். இந்த 50 கோடி அணுக்களை தாண்டி அந்த ரேஸில் அதை ஜெயிச்சு என்ன பண்ணியிருக்கு, அந்த ஒரு அணு உள்ளே போய் உட்கார்ந்துருக்கு. மைல்ஸ் முன்ரோன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 2014 இறந்துட்டார். பஹாமான்ற ஒரு தீவில் அவர் ஒரு பெரிய மினிஸ்டர். அவருடைய வார்த்தைகள் எவ்வளோ தூரத்தில் இருந்திருந்தாலும் அந்த வார்த்தைகள் என்னை ரொம்ப பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணிச்சு. அவர் இல்லைனாலும் இப்போ அவருடைய வார்த்தைகளை கேட்கிறேன் நான். அது சொல்கிறாரு, அத்தனை கோடி அணுக்களில் அல்லாஹ் பார்ப்பாரான், அவர் மனசில் எதை நினச்சாரோ, எந்த அணுவை வேணும்னு நினச்சாரோ அந்த அணுவை தான் அவர் கண்கள் தேடுமா. தேடி இதுதான் நான் விரும்பினது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அணுவுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறார். அந்த எம்பவர்மெண்ட்டில் தான் இத்தனை கோடி அணுக்களை தாண்டி அது என்ன பண்ணுது, போயிட்டு அந்த கருவில் உட்காருது. இனிமே ஒரு காரியத்தை நீங்கள் என்ன வெற்றி பெற போகிறவங்க இல்லை, ஏற்கனவே நீங்கள் ஜெயிச்சதுனால தான் இங்கே இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இனிமே ஒரு காரியத்தை ஜெயிக்க போகிறதில்ல, ஏற்கனவே நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, அதனால தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஸோ நீங்கள் போட்டி போட்டது கோடிக்கணக்கான பேரோட நீங்கள் போட்டி போட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அல்லாஹ் உங்களை தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே டிட்டர்மைன் பண்ணார். நீங்கள் வேணும்னு அவர் விரும்பினார். அதோடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய பிறப்பு. உங்களுடைய கண், உங்களுடைய காது, உங்களுடைய மூக்கு, உங்களுடைய வாய், உங்களுடைய ஃபிசிக் எல்லாமே இட் இஸ் எக்ஸாக்ட்லி மேட்ச்டு வித் யுவர் பர்பஸ். உங்களுக்கு இருக்கிற எல்லா அமைப்புகளும் சரீர பிரகாரமும் சரி, மைண்டும் சரி, சோலும் சரி, எல்லாமே அவர் என்ன பர்பஸ்க்காக உங்களை டிசைன் பண்ணாரோ அதுக்கு கரெக்டாக மேட்சாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் நான் அவனை போல் இல்லை, நான் இவங்கள போல் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் செய்கிற விஷயங்களை, நீங்கள் திங்க் பண்ணுற விஷயங்களை அவங்களால பண்ண முடியாது. யூ ஆர் யூனிக். நீங்கள் தனித்துவமானவர்கள். நீங்கள் செய்கிற விஷயத்தை போல் இந்த உலகத்தில், அதாவது நான் நினச்சேன் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் வந்து ரொம்ப யூனிக்கு அப்படின்னு நினச்சேன். நான் பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் இருக்கேன். நான் நார்மலாக வேலை செஞ்சாலும் இது என்னோடய பேஷன். நிறைய பேருக்கு நம்ம வந்து
கவுன்சிலிங் கொடுக்குறோம், நிறைய பேர்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கணுன்றதுக்காக நான் நிறைய படிப்பது உண்டு. அதில் தான் வந்து நான் அந்த பிரெயின் சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சில் இருக்கேன். வெறுமனே ஃபிங்கர் பிரிண்ட்டு மட்டும் இல்லை, உங்களுடைய பிரெயினும் யூனிக். உங்களுடைய பிரெயின் கிட்டத்தட்ட 100 பில்லியன் நியூரான்ஸ் உங்கள் பிரெயினில் இருக்குது. அது எல்லாமே அல்லாஹ் நம்ம கொடுத்த ரிசர்வ்ஸ். அது அந்த 100 பில்லியன் நியூரான்ஸும் கிட்டத்தட்ட ட்ரில்லியன் கணக்கான கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நியூரானும் ஒரு நியூரான் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு சமம். அப்படின்னா கிட்டத்தட்ட 100 பில்லியன் நியூரான்ஸை உங்கள் பிரெயின் இட் கண்டெய்ன்ஸ் 100 பில்லியன் நியூரான்ஸ். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ யூனிக்கானவங்கன்றதை பார்த்துக்குங்க. அதே போல் தான் உங்களுடைய பிரெயின் எந்த அளவுக்கு, உங்களோட திங்கிங், உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எந்த அளவுக்கு யூனிக்கோ அதே போல் உங்களுடைய திங்கிங்கும் யூனிக்கு. அதனால தான் நீங்கள் இந்த ஒரு மனுஷனுடைய யூனிக்னஸை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட உடனே அதுக்கப்புறம் தான் நான் மற்றவங்கள பார்க்குற பார்வை வித்தியாசமாச்சு. அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்றதை நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அதனால தான் எனக்கு காம்படிஷனாக நினைக்க மாட்டேன். அவங்களுக்குள்ள அல்லாஹ் ஒரு கிஃப்ட்டை வச்சுருக்காரு, அது எனக்கும் யூஸ் ஆகும், அப்படி தான் நான் பார்ப்பேன். அப்போது நீங்கள் யாரையுமே நீங்கள் வந்து ஒரு இதுவாக நினைக்கக்கூடாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிஃப்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்க, அதாவது அல்லாஹ் அந்த கிஃப்ட்டை வந்து மற்றவங்களுடைய பயன்பாட்டுக்காக தான் நமக்குள்ளே வச்சுருக்கிறார். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய ஜேர்னியில் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு பெரிய அளவில் நீங்கள் வந்து உதவியாக இருக்கணும். என்னுடைய லைஃப் ஸ்டோரியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் சொல்கிறேன். நான் இது போல் எதாச்சும் ஒரு சில தம்பிங்கிட்ட பேசும்போது நிறைய இன்சிடெண்ட் நடந்தது. ஒரு சில தம்பிங்க வந்து இதில் இருந்தெல்லாம் சொசைட்டிக்கல் தாட்லேருந்தெல்லாம் வந்து மாறி இப்போ ஒரு பெரிய நல்ல சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிறாங்க. இது போல் ஒரு நிறைய இன்சிடெண்ட் எனக்கு நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அல்லாஹ் வந்து எனக்குள்ளே வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற அந்த கிஃப்ட்டை எனக்குள்ளே கொடுத்துருக்குறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதில் கொஞ்சம் என்னுடைய நேரத்தை அதில் அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்முடைய பர்பஸ் நம்மளுக்கு புரியாத வரைக்கும் நம்ம நேரங்களை வீணடிப்போம், பணத்தை எல்லாமே வீணாக போயிட்டுருக்கோம். என் பர்பஸ் தான் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் எது என் பர்பஸுக்கு மேட்ச் ஆகலை அதுக்கு நான் சரின்னு சொல்லுவேன், எது என் பர்பஸுக்கு மேட்ச் ஆகலை அது நோ சொல்லிவிடுவேன். சில நேரம் வாங்க அங்கே போகலாம் இது பண்ணலான்னு சொல்லுவாங்க, நோன்னு சொல்லுவேன். சில நேரம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான வார்த்தை இந்த எஸ் நோன்றது. ஏன்னா எந்த நேரத்தில் எஸ்ன்னு சொல்லணும் எந்த நேரத்தில் நோன்னு சொல்லணும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நேர விரயமாக்குற காரியங்களுக்கெல்லாம் நோ சொல்ல கற்றுக்கணும் நம்ம. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஜேர்னியில் அல்லாஹ் உங்களுக்கு நிறைவான ஒரு இதை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னொன்று, உங்களுக்குள்ளே ஒரு கிஃப்ட் இருக்குது, ஸ்பெஷல் கிஃப்ட். நீங்கள் பர்பஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த கிஃப்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுதான் வந்து நம்மளுடைய லைஃப்பில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். ஏன்னா எத்தனை பேருக்கு திங்கக்கிழமை பிடிக்கும்னு நான் கேட்டிருக்கேன். சில நேரத்தில் சர்ச்சஸில் ப்ரீச் பண்ணுவேன், சில நேரத்தில் ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் இப்போ பேசுவேன். அப்போ பேசும்போது சில நேரம் எங்கள் ஸ்டாஃபுங்கிட்டே கேட்பேன், எத்தனை பேருக்கு உங்களுக்கு திங்கக்கிழமைனா பிடிக்கும் அப்படின்னு. எல்லோரும் தலையும் கீழே வளைஞ்சுவாங்க. ஏன்னா திங்கக்கிழமை அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? காலையில் எழுந்து கிளம்பணும், வேலைக்கு போகணும். இதெல்லாம் என்னென்னா தட் இஸ் த சிக்னல் யூ ஆர் நாட் இன் எ ரைட் பிளேஸ். திங்கக்கிழமை உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள் சரியான இடத்துல நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பர்பஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களோட கிஃப்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், திங்கக்கிழமையும் தெரியாது செவ்வாய்க்கிழமையும் தெரியாது. ஏன்னா அந்த சந்தோஷத்தில் உங்களுக்கு நேரம் காலம் போகிறதே தெரியாது. அதே போல் தான் ஒரு காலகட்டத்தில் நானும் ஹாஸ்டலில் படித்தவன். சின்ன வயசுலேருந்து எங்களை வந்து கட்டாயப்படுத்தி 4 மணிக்கு எழுப்புவாங்க, எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க, இது பண்ண நாங்கள் அந்த ப்ரேயருக்கெல்லாம் போவோம். அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ண சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. அது அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ யாரும் என்னை சூப்பர்வைஸ் பண்ணலை, யாரும் என்னை எழுப்பலை. ஆனால் நானே தானாக எழுந்துக்கிறேன். 4 o'clock நானே படிக்கிறேன், ஆசையோட புக்கு எடுத்து படிக்கிறேன். நானே வந்து ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா என் பர்பஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்குள்ளே அல்லாஹ் என்ன கிஃப்ட்டை வச்சுருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த கிஃப்ட்டு என்னை புஷ் பண்ணுது, இதை கற்றுக்கோ, இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ இதை பண்ணு. ஒரு ஆசை, அதாவது ஒருத்தவங்களுக்குள்ளே ஒரு டிசைர், ஒரு நல்ல டிசைர் வந்துச்சுன்னு வச்சிங்களேன்,
யாரும் சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, தானாக செய்ய ஆரம்பிச்சுங்க. அதே போல் நல்ல டிசைரே வந்து அல்லாஹ் நம்ம கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, சரிங்களா? ஸோ அதனால் உங்களுடைய கரியரில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நான் அல்லாஹ்வை வேண்டிக்கிறேன். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர், சரிங்களா? தேங்க்யூ.